சிறிய விளம்பர இடைவேளை தொடர்ந்த நிகழ்ச்சியில் இணைந்து கொண்டிருக்கிறோம். தொடர்ச்சியாக நிகழ்ச்சியில் இன்றைய பத்திரிகைகளின் பார்வையில் எங்கள் கைவசம் 4 பத்திரிகைகள் இருக்கிறது. இதில் முதலில் ஈழநாட்டு பத்திரிகையின் செய்திகளோடு இணைந்திருக்கலாம். ஈழநாட்டு பத்திரிகையின் இன்றைய பிரதான தலைப்புச் செய்தியாக பாதிக்கும் மேற்பட்ட குடும்பங்கள் இலங்கையில் உணவை குறைத்தன, பொருளாதார நெருக்கடியே காரணம் என்கிறது ஐநா மனித உரிமை ஆணையாளர் அலுவலகம். பொருளாதார நெருக்கடி காரணமாக இலங்கையில் பாதிக்கும் மேற்பட்ட குடும்பங்கள் உணவை தவிர்ப்பது, குறைவான உணவை உண்பது அல்லது உணவின் அளவை குறைத்தல் போன்ற சமாளிக்கும் உத்திகளை நோக்கி திரும்பியுள்ளன என ஐக்கிய நாடுகள் மனித உரிமையாளர் ஆணையாளர் அலுவலகத்தின் அறிக்கை தெரிவித்துள்ளது. மேலும் 27% அதிகமான குடும்பங்கள் கடுமையான உணவு பற்றாக்குறையை எதிர்கொண்டுள்ளதாகவும் குறித்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. உலக உணவு திட்டத்தை மேற்கோள் காட்டி குறித்த அறிக்கையிலும் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளதாவது 5 வயதிற்குட்பட்ட எடை குறைந்த குழந்தைகளின் ஊட்டச்சத்து குறைபாடு 12.2% இருந்து 17% அதிகரித்துள்ளது. இலங்கையில் வறுமை விகிதம் 24.5% உயர்ந்துள்ளது. இது 2019 ஆண்டை விட 2 மடங்கு அதிகம். 2021 மற்றும் 2024 இடையில் உணவு விலைகள் 2 மடங்கிற்கும் மேலாக அதிகரித்துள்ளது என பொருளாதார மீட்சி இருந்த போதிலும் வேலை வாய்ப்பு மற்றும் உண்மையான ஊதியங்களுக்கு நெருக்கடி முந்தைய நிலைகளுக்கு கீழே உள்ளன. இதன் விளைவாக வறுமை மற்றும் உணவு பாதுகாப்பின்மை அதிகரித்துள்ளது. 2025 ஆண்டுக்கான பட்ஜெட்டில் உள்ள தரவுகளின் பிரகாரம் நாட்டின் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் 8.9% அல்லது அரசாங்க வருவாயில் கிட்டத்தட்ட 60% அரசாங்க கடனுக்கான வட்டி செலுத்துதல்களை செலுத்துவதற்கு ஒதுக்கப்பட்டுள்ளது. சுகாதாரம் மற்றும் கல்வித்துறைகள் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் 1.83 மற்றும் 1.88% ஒதுக்கீட்டை பெற்றன. இது முந்தைய ஆண்டை விட அதிகரிப்பை பிரதிபலிக்கின்றது. மேலும் தேசிய மக்கள் சக்தியின் தேர்தல் வாக்குறுதி முறையே 3 மற்றும் 6% ஒதுக்கீட்டை நோக்கி நகர்கிறது என்று இந்த செய்தி தொடர்ந்து செல்வதை காணக்கூடியதாக இருக்கிறது. அதனைத் தொடர்ந்து ஏனைய முற்பக்க செய்திகளுக்குள் இலங்கை குறித்த தீர்மானத்தை ஜெனீவாவில் புதுப்பிக்க வேண்டும், மனித உரிமைகள் கண்காணிப்பும் வலியுறுத்து என்ற ஒரு செய்தியும், மன்னார் காற்றாலை திட்ட நிலங்கள் இனிமேல் புதிய முதலீட்டாளர்களுக்கு என்ற தலைப்பில் ஒரு செய்திகளும் காணக்கூடியதாக இருக்கிறது. அதனைத் தொடர்ந்து செய்திகளுக்குள் ஜாலில் மின்சாரம் தாக்கி 17 வயது இளைஞன் மரணம் என்ற ஒரு செய்தி, அரச அலுவலர்களில் பலருக்கு துணிந்து முடிவெடுக்க பயம், வடக்கு ஆளுநர் வேதநாயகன் சுட்டிக்காட்டு. எங்கள் அரச அலுவலர்கள் பலரில் எல்லாவற்றிற்கும் பயந்து துணிந்து முடிவெடுத்து செயற்பட முடியாதவர்களாக அல்லது ஊக்கம் இல்லாதவர்களாக இருக்கின்றனர். அவர்கள் இந்த பெண் சாதனையாளர்களின் அனுபவ பகிர்வுகளை கேட்டு அவர்களின் துணிவு பல தடைகளை தாண்டி சாதிக்கும் ஆற்றல் என்பவற்றை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று இந்த செய்தி காணப்படுகிறது. தொடர்ந்து நம்பிக்கையில்லா பிரேரணை நிச்சயம் தோற்கடிக்கப்படும், பிரதியமைச்சர் சுனில் குமார கமகே என்ற செய்திகளும் இங்கு காணக்கூடியதாக இருக்கிறது. இவை ஈழநாட்டு பத்திரிகையின் முற்பக்க செய்திகள் ஆகும். அதனைத் தொடர்ந்து ஏனைய செய்திகளுக்குள் கர்த்தாலை தமிழர்கள் புறக்கணிக்க வேண்டும், சிவசேனை தலைவர் மீண்டும் வலியுறுத்து என்ற செய்தி இங்கு பிரசுரிக்கப்பட்டுள்ளது. தொடர்ந்து புகைப்படம் தாங்கிய செய்திகளாக 2 பஸ்கள் நேருக்கு நேர் மோதி விபத்து, ஒருவர் பலி, 22 பேர் மருத்துவமனையில் அனுமதி என்ற செய்தி ஒன்று இங்கு பிரசுரிக்கப்பட்டிருக்கிறது. இந்த சம்பவம் மொனராகலை வெளியாய பகுதியில் தனியார் பஸ் மற்றும் இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமான பஸ் நேருக்கு நேர் மோதி விபத்துக்குள்ளானதிலேயே இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது என்றவாறு இந்த செய்தி காணப்படுகிறது. அதனைத் தொடர்ந்த புகைப்படம் தாங்கிய செய்தியாக கருப்பு கொடி பறக்கவிட்டு புங்குடுதீவில் போராட்டம் என்ற செய்தியும், AI பயன்பாடு தொடர்பில் விழிப்புணர்வு செயலமர்வு என்ற செய்திகளும் இங்கு காணக்கூடியதாக இருக்கிறது. தொடர்ச்சியாக சர்வதேச சந்தையை வெற்றி கொள்ள நிலையான கொள்கை உருவாக்கம், பிரதமர் ஹரிணி தெரிவிப்பு என்ற செய்திகளும் இங்கு பிரசுரிக்கப்பட்டிருக்கிறது. இதனைத் தொடர்ந்து இன்று ஞாயிற்றுக்கிழமை என்பதனால் ஈழநாட்டு பத்திரிகையில் வார மலர் இணைக்கப்பட்டிருக்கிறது. சேதுபதி அவர்களுடைய காத்திருத்தல் எனும் கலை அப்படி என்ற தலைப்பில் ஒரு கட்டுரை இங்கு பிரசுரிக்கப்பட்டிருக்கிறது. அதனைத் தொடர்ந்து வீரகத்தி தனபாலசிங்கம் அவர்களுடைய கிடைக்காது என்று தெரிந்தும் நோபல் சமாதான பரிசிற்கு ஆசைப்படும் டொனால்ட் ட்ரம்ப் என்ற தலைப்பில் இந்த கட்டுரை காணப்படுகிறது. கலாநிதி ஜஹான் பெரேரா அவர்களுடைய வளமையான நீதியா அல்லது நிலைமாறு கால நீதியா என்ற கேள்வியோடு இந்த கட்டுரை காணப்படுகிறது. பனங்காட்டான் அவர்களுடைய தேர்தல் ஆணைய கூற்றின்படி
தமிழரசு செயலர் பதவி பூசல் இதுவரை நீக்கப்படவில்லை என்ற ஒரு கட்டுரை இங்கு பிரசுரிக்கப்பட்டிருக்கிறது. நிலாந்தன் அவர்களுடைய குளங்களை காப்பாற்றுவது என்ற தலைப்பில் ஒரு கட்டுரை. அதனுடைய மிக முக்கியமாக கட்டமிடப்பட்ட பகுதியாக ஒவ்வொரு உள்ளூராட்சி சபை உறுப்பினரும் தன் வட்டாரத்தில் எத்தனை குளங்களை புனரமைத்தனர், பாதுகாத்தார்கள், எத்தனை நீரோடும் வாய்க்கால்களை புனரமைத்தார் என்ற கணக்கை ஆண்டுதோறும் தன் வட்டார மக்களுக்கு காட்ட வேண்டும் என்று அடிக்கோடிட்டு காட்டப்பட்டிருக்கிறது இந்த பகுதி. தொடர்ந்து ஜதீந்திரா அவர்களுடைய ஹர்த்தால் ஒரு இலகுவான அரசியல் வியாபாரம் என்ற தலைப்பில் ஒரு கட்டுரை இங்கு பிரசுரிக்கப்பட்டிருக்கிறது. இதனை தொடர்ந்த ஏனைய கட்டுரை பகுதிகளுக்குள் நியூசிலாந்து சிட்சபேசன் அவர்களுடைய தமிழகத்தின் அடுத்த முதலமைச்சராகிறாரா நடிகர் விஜய் என்ற கேள்வியில் இந்த கட்டுரை காணப்படுகிறது. நிக்சன் அவர்களுடைய ஐநா மனித உரிமை ஆணையாளரின் முன்னோடி அறிக்கை வெளியானது என்ற தலைப்பில் இந்த கட்டுரை காணப்படுகிறது. ட்ரம்ப் புடின் அலாஸ்கா பேச்சுவார்த்தை என்ற தலைப்பில் ஐங்கரன் விக்னேஸ்வரா அவர்களுடைய இந்த கட்டுரை காணப்படுகிறது. இவைதான் வார மலரில் பிரசுரிக்கப்பட்டிருக்கக்கூடிய கட்டுரை பகுதிகளாக இருக்கிறது. பொதுவாக இவை உள்நாட்டு அரசியலையும் உலக அரசியலையும் பேசுவையாக இந்த கட்டுரைகளை காணக்கூடியதாக இருக்கிறது. அதனைத் தொடர்ந்து உள்நாட்டு செய்திகளுக்குள் 25 பவுன் நகையை வாங்கி ஏமாற்றிய நண்பி தவறான முடிவெடுத்து குடும்ப பெண் மரணம் என்ற தலைப்பில் ஒரு செய்தி இங்கு பிரசுரிக்கப்பட்டிருக்கிறது. இறுதிப்பக்க செய்திகளுக்குள் திடீரென தீப்பற்றியது பஸ் என்ற ஒரு புகைப்படம் தாங்கிய செய்தி. யாழ்ப்பாணத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த தனியார் பஸ் ஒன்று நேற்று சனிக்கிழமை திடீரென தீப்பற்றி எரிந்துள்ளது என்று இந்த செய்தி காணப்படுகிறது. இது நல்லூர் கிட்டு பூங்கா பகுதியில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த பஸ்ஸே இவ்வாறு தீப்பற்றியுள்ளதாக இந்த செய்திகள் காணப்படுகிறது. அதனைத் தொடர்ந்து வடக்கில் மூலை முடுக்கெல்லாம் ராணுவ முகாம், ஹர்த்தால் மூலம் எங்கள் எதிர்ப்பை காட்டுவோம் வவுனியா மாநகர முதல்வர் தெரிவிப்பு என்ற செய்தியும், 25% பொறியியலாளர்கள் நாட்டிலிருந்து வெளியேற்றம் என்ற ஒரு தரவுகளுடன் கூடிய செய்தியும், அதிகாரிகளை மிரட்டி தாக்கி போலீஸ் நிலையத்தில் ரகளை, முன்னாள் பிரதேச சபை உறுப்பினர் கைது என்பவை ஈழநாட்டு பத்திரிகையின் முக்கியமான செய்திகளாக இருக்கிறது. தொடர்ச்சியாக நிகழ்ச்சியில் வலம்புரி நாளிதழின் செய்திகளோடு இணைந்திருக்கலாம். வலம்புரி நாளிதழுடைய பிரதான தலைப்பு செய்தியாக குற்றங்களை கட்டுப்படுத்த புதிய சட்டம் அவசியம், போலீஸ் மா அதிபர் பிரியந்த வீரசூரிய. குற்றச்செயல்களை முழுமையாக கட்டுப்படுத்துவதற்கு புதிய சட்ட ஏற்பாடுகள் மிகவும் அவசியம் என போலீஸ் மா அதிபர் சட்டத்தரணி பிரியந்த வீரசூரிய தெரிவித்திருக்கிறார் என்ற செய்தியோடும், இருவருக்கு வாழ்வெட்டு 5 போலீசாரால் கைது, யாழில் சம்பவம், யாழ் ஆறுகால் மடத்தில் மின்சாரம் தாக்கி சிறுவன் உயிரிழப்பும், மஹிந்தவின் அறிவுரையை புறக்கணித்ததால் கோட்டாவின் ஆட்சி கவிழ்க்கப்பட்டது, முன்னாள் அமைச்சர் டயானா கே கமக தெரிவிப்பு, 25 பவுன் தங்க நகையை திருப்பிக் கொடுக்காத நண்பி, பண்டத்தரிப்பில் விபரீத முடிவெடுத்த இளம் குடும்ப பெண் மரணம் என்ற கட்டமிடப்பட்ட செய்தியும், வதந்திகளை பரப்பி ஆட்சியை பிடிக்க எதிர்கட்சிகள் கனவு, பிரதமர் ஹரணி அமரசூரிய தெரிவிப்பு, அரச ஊழியர்களுக்கான சம்பள உயர்வு கேள்விக்குரியே, அமைச்சர் லால்காந்த தெரிவிப்பு என்ற செய்திகள் வலம்புரியினுடைய முற்பக்க செய்திகளாக இருக்கிறது. தொடர்ச்சியாக உட்பக்க செய்திகளுக்குள் உடல்களை புதைக்கலாம், உண்மைகளை புதைக்க முடியாது, சட்டத்தரணி ரணிதா ஞானராஜ். உடலங்களை புதைக்கலாம், ஆனால் ஒரு காலமும் உண்மைகளை புதைக்க முடியாது என செம்மணி வழக்கில் பாதிக்கப்பட்டோர் சார்பில் முன்னிலையாகும் சட்டத்தரணி ரணிதா ஞானராஜ் தெரிவித்திருக்கிறார். கொழும்பில் இடம்பெற்ற செம்மணி நூல் வெளியீட்டு விழாவில் கலந்து கொண்டு கருத்துரைக்கும் போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். புதைக்கப்படாத எண்புக்கூடுகளும் ஆன்மாக்களும் நிலத்தை கிழித்துக் கொண்டு உண்மைகளை உலகுக்கு சொல்ல வழிவருவதாகவும் ரணிதா இதன் போது தெரிவித்தார். அவர் மேலும் தெரிவித்ததாவது, தமது அன்புக்குரியவர்களை தேடி அலைந்தது மாத்திரமன்றி விசாரணைகள் மற்றும் சாட்சிய பதிவுகள் என பல இடங்களுக்கு அலைந்து திரிந்த மக்கள் களைப்படைந்து விட்டனர். உள்நாட்டு யுத்தம் நிறைவடைந்து 16 ஆண்டுகள் நிறைவடைந்த போதிலும் காணாமலாக்கப்பட்டவர்களுக்கான நீதி பெற்றுக் கொடுக்கப்படவில்லை. எனினும் தமது அன்புக்குரியவர்களுக்கு என்ன நடந்தது, யாரால் நடத்தப்பட்டது, அவர்களின் பெயர் விவரங்கள், பதவி நிலை என அனைத்து விடயங்களையும் காணாமலாக்கப்பட்டவர்களின் உறவினர்கள் நன்கறிந்துள்ளனர். இறுதி யுத்தத்தின் போது இராணுவ கட்டுப்பாட்டுக்குள் வந்தவர்களும் சோதனை சாவடிகளில் விசாரணைக்குட்படுத்தப்பட்டவர்களும் என பல்வேறு சந்தர்ப்பங்களில் லட்சக்கணக்கானோர் காணாமலாக்கப்பட்டுள்ளனர். இதற்கான புள்ளி விவரங்கள் அனைத்தும் ஏற்கனவே மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகள் மற்றும் சாட்சிய பதிவுகளில் உள்ளது. வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் கண்டுபிடிக்கப்பட்ட மனித புதைகுழிகளில் மீட்கப்பட்டுள்ள எண்புகள் தொடர்பான விசாரணைகள் மிகவும் தாமதமாகவே முன்னெடுக்கப்படுகின்றன. இந்த விடயம் தொடர்பான நீதிமன்ற நடவடிக்கைகளும் பல வருடங்களாக தாமதமாகியுள்ளன. பாதிக்கப்பட்டவர்களுக்கான நீதியை கோரி 16 வருடங்கள் பரிதவித்து நிற்கின்றன. இந்த நிலையில் சுயாதீன விசாரணைகளின் ஊடாக பாதிக்கப்பட்டவர்களுக்கான நீதியை பெற்றுக் கொடுக்க விரைவான செயற்பாடுகள் அவசியம் என செம்மணி வழக்கில் பாதிக்கப்பட்டோர் சார்பில் முன்னிலையாகும் சட்டத்தரணி ரணிதா ஞானராஜ் வலியுறுத்தி இருக்கிறார் என்ற செய்தியோடும், வலம்புரி ஒன்றைக்கு வாரமலராக சங்குநாதம் புலர்ந்திருக்கிறது. சங்குநாதத்திலே வரலாற்று வாய்ப்பை பயன்படுத்துமாய் இலங்கை,
என்று அபிமன்யுனுடைய கட்டுரை. உலகின் பல்வேறு பகுதிகளில் போர் நடந்திருந்தாலும் தனது சொந்த நாட்டு மக்களை அழிக்கும் செயல் பெரும்பாலாக எங்கும் நடந்ததில்லை. இதில் இலங்கையே முதன் நிலையில் இருக்கிறது என்று அபிமன்யுனுடைய கட்டுரை முதன்மை கட்டுரையாக பிரசுரிக்கப்பட்டது. ஆலடி மாநாட்டிலே சத்திர சிகிச்சை நிபுணர் சுதர்சன் அவர்களுக்கு வணக்கம் செலுத்திக் கொண்டு வைத்திய நிபுணர் சுதர்சனின் மறைவு எமக்கு பேரிழப்பாகும் என்று ஆதித்தன் அவர்களுடைய ஆலடி மாநாடு அமைந்திருக்கிறது. தொடர்ச்சியாக வியாசருடைய பதில்கள் பக்கத்திலே ஈழத்தமிழினத்தின் மீது மேற்கொள்ளப்பட்ட காட்டுமிராண்டித்தனங்களுக்கு நீதி கிடைக்கும் என நம்புகிறீர்களா வியாசரா என்று யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த தமிழர்களுடைய கேள்விக்கும், போர் நிறைவுற்று 16 ஆண்டுகள் கடந்து விட்டன. இந்த 16 ஆண்டுகள் சர்வதேசம் எதை பேசியதோ அதைத்தான் இன்று வரையும் பேசிக் கொண்டிருக்கிறது. இந்த லட்சணத்தில் சர்வதேசம் தமிழினத்துக்கு நீதியை பெற்றுத்தரும் என நாம் நினைப்பது பகல் கனவு. ஐநா அமர்வு நெருங்கும் போது இலங்கை விடயத்தை கையில் எடுப்பதும் அது முடிந்த பின்னர் அதை மூடி வைப்பதும் பரீட்சைக்கு முதல் நாள் இரவும் புத்தகம் படிப்பதற்கு ஒப்பானது என்பதை சர்வதேசம் விளங்கிக் கொண்டால் சரி என்று வியாசர் பதிலளித்திருக்கிறார். செம்மணி புதைகுழிக்கு நீதி கோரிய தொப்புள்கொடி உறவுகளான தமிழக உறவுகளின் போராட்டம் பற்றி என்று வவுனியாவை சேர்ந்த ரங்கநாத் அவர்களுடைய கேள்விக்கும், ஈழத்தமிழினம் தொடர்பில் தமிழ்நாட்டு மக்கள் மிகுந்த புரிதல் வைத்திருக்கிறார்கள். இந்த பந்தம் இன்று நேற்று வந்த பந்தமல்லதாயினும் ஈழப்போராட்டம் தொடர்பிலும் அதன் ஆத்மார்த்தமான பேரன்பையும் தமிழ்நாட்டு மக்கள் மனங்களில் விதைத்த பெருமை செந்தமிழன் சீமானையே சார். அந்த அளவிற்கு சீமான் ஈழத்தமிழர் விடயத்தில் செயற்பட்டு கொண்டிருக்கிறார். அண்மையில் சென்னையில் செம்மணி புதைகுழிக்கு நீதி கோரிய போராட்டம் ஒன்று சீமான் தலைமையில் நடைபெற்றது. இதில் பல்லாயிரக்கணக்கானோர் பங்கு பெற்றியமை குறிப்பிடத்தக்கது. தொடர்ச்சியாக குப்புளானை சேர்ந்த சுதன் அவர்களுடைய வரலாற்று வாய்ப்பை இலங்கை அரசு பயன்படுத்தும் என நினைக்கிறீரா வியாசரை என்ற கேள்விக்கும், ஏறு என்றால் எருதுக்கு கோபம் பெறும், இறங்கு என்றால் முடவனுக்கு கோபம் பெறும் என்ற கருத்து நிலையிலே தற்போதைய அரசு இருக்கிறது. அரசின் நகர்வுகளை சிங்கள மக்களுக்கு தவறாக புரிய வைத்து ஆட்சியை கவிழ்க்க எதிரணியினர் காத்திருக்கின்றனர். இந்த நிலையில் இந்த பொன்னான வாய்ப்பை பயன்படுத்த பின்னணிக்கவே செய்யும் அரசு. ஏனென்றால் சிங்கள மக்களை எதிர்த்து பெரும்பான்மை அரசு தமிழருக்கு எதையும் செய்து விடாது, அது குண்டு போடுவது முதற்கொண்டு என்று அந்த பதில் அமைந்திருக்கிறது. தொடர்ச்சியாக அன்பு வியாசரே சமஷ்டி தமிழரின் தீர்வா என்று முகமாடியை சேர்ந்த குமார் அவர்களுடைய கேள்விக்கும், பசிக்கிறது என்று அழும் பிள்ளைக்கு சோறு இல்லை என்பதற்காக பசியாற்றக்கூடிய பானை வேண்டாம் என்று தவிர்ப்பது நல்லதல்ல. அதுபோலத்தான் தமிழினத்தின் நிலைப்பாடும் தமிழினம் தற்போது இருக்கும் நிலையில் எதை தந்தாலும் ஏற்றுக்கொள்ளும். அந்த அளவிற்கு அனைவரது முகமாற்றம் பட்டு விட்டோம். எதுவும் இல்லாத தமிழினத்துக்கு சமஷ்டி கிடைத்தால் நிச்சயம் அதை தவற விடாது என்று வியாசருடைய பதில் அமைந்திருக்கிறது. அதே போல நீர்வேலியை சேர்ந்த தர்மசீலன் அவர்களுடைய போர்க்குற்ற மீறல்கள் நடந்ததா நடக்கவில்லையா வியாசரை என்ற கேள்விக்கும், போர் நடந்த இடம் என்றால் புதைகுழி இருக்கத்தான் செய்யும். வன்னி பெருநிலப்பரப்பில் இறந்த அனைவரும் பயங்கரவாதிகளே. பயங்கரவாதத்தை அளித்த வெற்றி வீரர்களை நாங்கள் காட்டிக் கொடுக்க மாட்டோம். சர்வதேச விசாரணை என்ற பேச்சுக்கே இடமில்லை. இவ்வாறான சொற்பதங்களை கேட்டு கேட்டு தமிழ் மக்களுக்கு காதுகள் புளித்து விட்டது. மேற்கொண்ட சொற்பதங்களை போர்க்குற்றம் நடக்கவில்லை என்றால் ஏன் கூறுகிறார்கள் என்று வியாசருடைய பதில் அமைந்திருக்கிறது. அதே போல வியாசருக்கு இயற்கை விவசாயத்தில் ஆர்வம் உண்டு என்று அல்லைப்பிடியை சேர்ந்த கிருஷ்ணர்களுடைய கேள்விக்கும், முன்னோர்கள் 100 வயது வரை பிரஷர், சுகர், கொலஸ்ட்ரால், கேன்சர், வாதம், பித்தம் இல்லாமல் வாழ்ந்தனர் என்றால் அது எதனால் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். எனது தாத்தா சந்தைக்கு சென்றால் பூச்சி அரித்த கத்தரிக்காயையும் வண்டு தின்ற கீரையையும் தான் வாங்குவார். இதில் மருந்தடிக்கவில்லை என்று கூறுவதுடன் கிருமிநாசினி தெளித்த காய்கறியில் இருக்கும் நஞ்சுத்தன்மையில் துளியளவும் இல்லை பூச்சி அரித்த மரக்கறியில் என்பார். இயற்கையுடன் ஒன்றி போனால் இந்த பூமியில் நாம் 100 வருடங்கள் வாழலாம். இல்லையில் ஒரு நாள் கோழி குஞ்சுகளாய் பெருத்து 30 நாட்களில் இறைச்சியாக்கப்பட்டு விடுவோம் என்று வியாசருடைய பதில்கள் பக்கம் தொடர்ந்து செல்கிறது. தொடர்ச்சியாக இனவாதம் தோற்கடிக்கப்பட்டு விட்டதா என்ற சாந்தையூரியவனுடைய கட்டுரை அனைத்து இனம் மத சமூகத்தவர்களையும் சகல ஒடுக்குமுறைகளுக்கும் எதிராக கருத்தியல் ரீதியாக அரசியல் மயப்படுத்தி விழிப்புணர்வை ஏற்படுத்தினால்தான் இனவாதத்தை தோற்கடிக்க முடியும் என்று அவருடைய கட்டுரை காணப்படுகிறது. அதே போல முனைவர் ஸ்ரீ வளர்ராஜனுடைய முகநூல் தரிசனம் என்ற கட்டுரையும் பிரசுரிக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ச்சியாக இயற்கை அழிவை கணிக்கும் சக்தி விலங்குகளிடம் உண்டு என்ற தலைப்பிலே ஒரு கட்டுரை. அதே போல களம்பல கண்ட யாழ்கோட்டை என்று செங்கையாளியான 66வது பதிப்பும், கடற்புறாய் இனிப்பும் கசப்பும் 2ஆம் பாகம் காலத்தின் 161வது பதிப்பும் இங்கே பிரசுரிக்கப்பட்டது. அதே போல வலம்புரியினுடைய மருத்துவ சுடர் சுகமான விடியல் பகுதியிலே தாய்ப்பால் ஊட்டி தாய் செய் ஆரோக்கியம் வளர்க்க என்றும் டாக்டர் சிவன் சுதன் பொது வைத்திய நிபுணர் போதனா வைத்தியசாலை யாழ்ப்பாணம் அவர்களுடைய கட்டுரையும் பிரசுரிக்கப்பட்டுகிறது. தொடர்ச்சியாக உள்நாட்டு செய்திகளுக்குள் வெளிநாட்டு பல்கலைக்கழகங்களின் கல்வி கண்காட்சி, ஐடிபி எடியூகேஷன் நிறுவனம் நடாத்தும் ஆஸ்திரேலியா நியூசிலாந்து கல்வி கண்காட்சிகள் மீண்டும் நடைபெற உள்ளன. இம்மாதம் 21ஆம் தேதி யாழ் பல்கலைக்கழக நூலக அரங்கத்திலும், 23ஆம் தேதி கொழும்பு தாஜ் சமுத்திரம்
ஹோட்டலிலும் நடைபெற உள்ளன என்று அந்த செய்தி பிரசுரிக்கப்படுகிறது. அதிகாலையில் கோர விபத்து, ஒருவர் பலி, 32 பேர் காயம், மொனராகலையில் சம்பவம் என்ற செய்தியும். வெளிநாட்டு செய்திகளுக்குள் ட்ரம்புடன் சந்திப்பு புஷ்வானமானது, எதிர்பார்க்கப்பட்ட முடிவுகள் எட்டப்படவில்லை. சர்வதேசத்தினால் எதிர்பார்க்கப்பட்ட ட்ரம்புடன் சந்திப்பு முடிவடைந்துள்ள நிலையில் அமெரிக்காவின் அலாஸ்காவில் இடம்பெற்ற இந்த சந்திப்பில் எந்த ஒப்பந்தமும் எட்டப்படவில்லை என தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. ஸ்பெயினில் பரவும் காட்டுத்தீ, 1.5 லட்சம் ஏக்கர் எரிந்து நாசம் என்ற செய்தியும். ரஷ்யா இனி இருக்காது, ஒட்டப்பட்ட போஸ்டரால் பரபரப்பு. 2ஆம் உலகப் போர் வீரர்களுக்கு ஜப்பானில் அஞ்சலி என்ற செய்திகளும் வெளிநாட்டு செய்திகளுக்குள் இருக்கிறது. தொடர்ச்சியாக நல்லூர் கந்தசுவாமி ஆலய வருடாந்த மகோற்சவத்தின் 19ஆம் திருவிழான சூரியோற்சவம் நேற்று நடைபெற்றது. காலை 6:45 மணியளவில் இடம்பெற்ற வசந்த மண்டப பூஜையை அடுத்து 7 குதிரைகள் பூட்டிய ரதத்தில் எழுந்தருளிய சூரிய பகவான் உள்வீதி உலா வந்ததை தொடர்ந்து வெளிவீதி உலாவும் வந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். புகைப்படம் தாங்கி செய்தியும். விளையாட்டு செய்திகளுக்குள் கிண்ணம் வென்றது ஆஸ்திரேலியா, இறுதி ஓவரில் வீழ்ந்தது தென்னாப்பிரிக்கா. மாகாண மட்ட குத்துச்சண்டை போட்டியில் முல்லையொட்டு சுட்டான் மகாவித்தியாலயம் 8 பதக்கங்கள் பெற்று சாதனை. வடக்கு மாகாண பாடசாலைகளுக்கு இடையிலான மாகாண மட்ட குத்துச்சண்டை போட்டியில் முல்லைத்தீவு வித்யானந்தா கல்லூரி மாணவிகளான டி சாருஜா மற்றும் எஸ் குயின்சி ஆகியோர் தங்கம் வென்றும் சாதனை படைத்தார்கள் என்ற புகைப்படம் தாங்கிய செய்திகளும் விளையாட்டு செய்திகளுக்குள் இருக்கிறது. வலம்புரியுடைய ஆசிய தலைங்கமாக போலீஸ் சேவை தூய்மையாகும் என்ற தலைப்பிலே ஆசிய தலைங்கமும் காணப்படுகிறது. அதேபோல கனியமணல் அகழ்வுக்கு எதிராக கருப்பு பட்டி அணிந்து போராட்டம் என்று மன்னார் போராட்டம் தொடர்பான புகைப்படமும் காணப்படுகிறது. இவைதான் வலம்புரியினுடைய முக்கிய செய்திகளாக இருக்கிறது. தொடர்ச்சியாக உதயன் நாளிதழின் செய்திகளோடு இணைந்திருக்கலாம். உதயன் பத்திரிகையின் இன்றைய பிரதான செய்தியாக இலங்கையில் 27 வீதமான குடும்பங்களுக்கு கடும் உணவு பற்றாக்குறை, ஐநா சிறப்பு அறிக்கை என்ற தலைப்பில் இந்த பிரதான செய்தி காணப்படுகிறது. நாங்கள் எனவே விரிவாக பார்த்த செய்திதான் இதுவும். அதனைத் தொடர்ந்து ஏனைய முற்பக்க செய்திகளுக்குள் மாகாண சபை தேர்தலை உடனடியாக நடத்துங்கள், மஹிந்த அமரவீர வலியுறுத்து என்றொரு செய்தி. பிரதி அமைச்சருக்கு எதிரான நம்பிக்கையில்லா பிரேரணை முடக்குவதற்கு அரசு வியூகம் என்ற செய்திகளும் இங்கு காணக்கூடியதாக இருக்கிறது. அதனைத் தொடர்ந்து புகைப்படம் தாங்கிய செய்தியாக யாழ்ப்பாணம் சர்வதேச புத்தக திருவிழா இன்று இறுதி நாள் என்ற ஒரு செய்தி. சொத்து குவிப்பு வழக்கில் முன்னாள் எம்பிக்கள் சிக்குவர், தெற்கு அரசியல் பெரும் பரபரப்பு என்ற செய்தியும். புங்குடுதீவு படுகொலை ஒருவரிடம் விசாரணை என்ற தலைப்பில் செய்திகள் இங்கு காணக்கூடியதாக இருக்கிறது. அதனைத் தொடர்ந்து கட்டமிடப்பட்ட செய்தியாக அரசியல் பேதங்கள் கடந்து சமஷ்டியை வென்றெடுப்பதற்காக ஒன்றிணைய வேண்டும் தமிழர்கள், ஸ்ரீதுங்க ஜெயசூரிய கருத்து என்ற செய்தியும். ஹர்த்தாலுக்கு ஆதரவில்லை, வவுனியா வர்த்தக சங்கம் அறிவிப்பு என்ற செய்திகள் பிரசுரிக்கப்பட்டிருக்கிறது. அதனைத் தொடர்ந்து முச்சந்தி முரளி அவர்களுடைய கருத்தாக கள்ள நோக்கத்தோடு ஹர்த்தால் வைச்சால் இப்படி எல்லா பக்கமும் எதிர்ப்பு வரத்தானே செய்யும் என்று அவருடைய கருத்து இருக்கிறது. அதனைத் தொடர்ந்து உட்பக்க செய்திகளுக்குள் மாகாண சபை முறைமைகளுக்கு இப்போதைய எதிர்ப்பில்லை, லக்ஷ்மன் நிபுணராட்சி எம்பி தெரிவிப்பு என்ற செய்தியும். கட்டமிடப்பட்ட செய்திகளாக பெரும்போக்கத்திற்கான விதை நெல் விநியோகம் என்ற ஒரு தலைப்பில் ஒரு செய்தி. நீரில் மூழ்கி சிறுவன் சாவு என்ற செய்திகளும் இங்கு பிரசுரிக்கப்பட்டிருக்கிறது. அதனைத் தொடர்ந்த உள்நாட்டு செய்திகளுக்குள் விளையாட்டு மைதானங்களை துரிதமாக புனரமையுங்கள், ஜனாதிபதி அறிவுறுத்து என்ற செய்தியும். கட்டமிடப்பட்ட செய்திகளாக பேருந்து விபத்து, ஒருவர் பலி, 22 பேர் காயம் என்ற ஒரு செய்தி. ஒரு நாளில் 2000 முறைப்பாடுகள் என்பவை இங்கு காணக்கூடியதாக இருக்கிறது. அதனைத் தொடர்ந்து இன்று உதயன் பத்திரிகையில் சஞ்சீவி நாளிதழும் இணைக்கப்பட்டிருக்கிறது. அதில் முதல் கட்டுரையாக நிலாந்தன் அவர்களுடைய சுமந்திரனின் ஹர்த்தால் என்ற கேள்வியோடு ஒரு கட்டுரை இங்கு பிரசுரிக்கப்பட்டிருக்கிறது. அதனைத் தொடர்ந்து இளையோர் பார்வை என்ற ஒரு பகுதியில் பாதுகாக்க மறந்தோமா என்ற ஒரு கவிதை ஒன்று இங்கு பிரசுரிக்கப்பட்டிருக்கிறது. கடந்த மாத அமர்வு காலத்தின் தேவை, நவீன உலகில் குடிமக்கள் செவிமடுத்தல் என்ற ஒரு பகுதியும் இங்கு பிரசுரிக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ச்சியாக தமிழர்களை ஏமாற்றிய ஆணையாளரின் அறிக்கை என்று உள்ளக விசாரணைக்கு பரிந்துரை என்று ஐநா தொடர்பான ஒரு விடயம் நிக்சன் அவர்களுடைய கட்டுரை இங்கு பிரசுரிக்கப்பட்டிருக்கிறது. போரின் கவிதை 24 பக்கத்தில் ஆனந்தி அவர்களுடைய உருத்ரா என்ற தலைப்பில் ஒரு கவிதை இங்கு பிரசுரிக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து ஆட்சியின் துவசம் என்று பாலாஜி அவர்களுடைய ஒரு கட்டுரையும் சிறுகதை ஒன்று இங்கு காணப்படுகிறது. இவை சஞ்சீவி நாளிதழில் பிரசுரிக்கப்பட்டிருக்கக்கூடிய ஆக்கங்களாக இருக்கிறது. அதனைத் தொடர்ந்த உள்நாட்டு செய்திகளுக்குள் தாவடியில் விபத்து, ஒருவர் அருந்தப்பு என்ற செய்தியும்.
ட்ரம்ப் புடின் பேச்சு, இந்தியா வரவேற்பு என்பவை இறுதி பக்க செய்திகளாக இருக்கிறது. இவைதான் இன்று புலந்திருக்கக்கூடிய நாளிதழின் முக்கியமான செய்திகளாகவும் இருக்கிறது. நிகழ்ச்சியில் தொடர்ச்சியாக ஒரு சிறிய விளம்பர இடைவேளையை தொடர்ந்து இணைந்திருக்கலாம்.